இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாடு ஓகே ப்ரோ. கிராஸ் டைப்ல மடி செட்டு காம்பர்சி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜெர்சி HF மாடு மாதிரி இந்த மாதிரி மடி செட்டும் காம்பர்சியும் தன்னை மிஞ்சின மாடி. மாட்டுக்கு மடிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இன்னும் கண்ணு போறதுன்னா 8 நாள் டைம் இருக்கு. நாளைக்கு கண்ணு போடாதானா 8 நாளும் ஃபுல்லா மடி வைக்கும். கறவு பாத்தீங்கன்னா தலையத்துல இந்த மாடு 23 லிட்டர் கறந்த மாடு. இந்த பக்கம் அதிகம் தேவையில்ல. காலைல ஒரு 12 சாயந்தரம் ஒரு 11 23 லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல. ஜெர்சி கிராஸ் டைப் நல்ல நைஸ் தோல் மாடு, நல்ல உடசலான மாடு இந்த மாடு. மடி பாயிண்ட் காம்பர்சியும் பாருங்க. அடிக்கு ஒரு காம்பு நல்லா பீசறதுக்கு அருமையா இருக்கு. பஞ்சு மாதிரி ஒரு இழுப்புக்கு 100 மில்லி பால் ஒரு காம்புல நல்லா ஜம்மு இருக்கு. இன்னும் 8 நாள் இன்னும் மடி ஃபுல்லா வெளியே கட்டு மேல தான் பை வைக்கும். கிராஸ் டைப் நல்லா முக லட்சணத்துல அருமையான லட்சணம். வயசு பாத்தீங்கன்னா கடை முளப்பா இருக்கு. இந்த மாட்டுக்கு அடி வயிறு பூராமே வெறும் நரம்பு தரையா தான் இருக்கு. மடியிலையும் பாருங்க நரம்பு தர. ஒரு காம்புக்கு எப்படி நரம்பு வருது பாருங்க. அப்படியே பைப் மாதிரி இருக்கு. நல்ல பைக்கால் சதற மடிக்கால் காம்பர்ஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் குழந்தை யாரும் பால் பீசியில முட்டாது உதைக்காது சாமி மாதிரி இருக்கு. ஒன்னும் பயப்பட தேவையில்ல. பயப்படவே தேவையில்ல. ஜெர்சி கிராஸ் டைப்ல பயப்பட தேவை. சுழி சுத்தமான மாடு இந்த மாடு. நம்ம பண்ணையில இருக்கிற எல்லா மாடுமே சுழி சுத்தமான மாடு தான் இருக்குது. சுழி மாடு எப்பயுமே வாங்க மாட்டாங்க. சுழி சுத்தமான மாடு தான். குணமானத்தை நீர் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. குணத்தை காட்டுங்க. நல்லா குணமானம் பாருங்க. அடி வயிற்றுல இருந்து நம்ம மடி பாருங்க. 4 காம்பு ரோஸ் காம்பு. நல்ல நீளமான காம்பு பீசத்துக்கு அருமையா நரம்பு தரலாம் பாருங்க எப்படி இருக்கு. அடி வயிற்றுல இருந்து நரம்பு தர. இன்னும் மடி லூஸ் பாருங்க. அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் அவ்வளவு லூஸ் இருக்குது பாருங்க. ஃபுல்லா மடி வைக்கும். இன்னும் 8 நாள் ஆகும் ஃபுல்லா மடி வெளிக்கிட்டு மேல தான் மடி வைக்கும். தரமான மாடு 23 லிட்டருக்கு பயப்பட தேவை. இந்த மாடு கறவை பொறுத்த வரைக்கும்.